Welcome to Young Asia Television. வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம். இன்றைய வாழும் வையகம் நிகழ்ச்சியில் எமது வாழ்க்கையுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய இன்னும் ஒரு விடயம் குறித்து ஆராய தயாராகலாம். பால்வலி என்னும் முழுத்தொகுதியில் நீலத்தால் அலங்கரித்த உலகம் இது, ஒரே ஒரு உயிருலகம், தாவரத்தால் உயிர்த்த உலகம் நமக்காகவே. வெடிக்கும் நெறிமலைகளுண்டு, அடித்து செல்லும் வெள்ளமுண்டு, சுழன்றடிக்கும் சூறாவளியுண்டு, பூவி நுழையும் எரிகற்களுண்டு. உலக ரகசியங்கள் நிறை உண்மை தெரிய வேண்டியவை, இயற்கையின் நியதிகள் என்ற மட்டும் தெரிந்து கொள்வோம் இதை. வாழும் வையகம். பாடசாலைகள் முதல் உயர்கல்வி நிலையங்கள் வரை சென்று கணித விஞ்ஞான துறைகளில் உயர்கல்வியை பெற்ற பின்னர் எந்த விதமான தொழில் வாய்ப்புகளை தேடி இவர்கள் வெளியுலகுக்கு செல்ல முடியும் என்பது குறித்து இன்றைய வாழும் வையகம் நிகழ்ச்சியில் ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருப்பினும் இந்த தொழில் வாய்ப்புகளை தேடி செல்லுகின்ற போது இளைஞர்களும் யுவதிகளும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறித்து இப்போது ஆராய்ந்து பார்க்கலாம். காப்போத சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் உயர்தர வகுப்புக்கு செல்லும் போது கலை, வணிகம், விஞ்ஞானம், கணிதம் ஆகிய பாடங்களுக்கான பரீட்சைகளுக்கு வருடத்துக்கு 2 லட்சம் பேர் வரையில் தோற்றுகிறார்கள். இவர்களில் சுமார் 1 லட்சம் பேர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதி கிடைக்கின்றது. ஆம் ஆண்டில் சுமார் 17,000 பேர் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெற்றனர். தற்போது இந்நாட்டின் உயர்கல்வித்துறை பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ளது. உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டம் பெற்றவர்களில் வேலையற்றோரின் எண்ணிக்கை அதிகம் உயர்ந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இளைஞர் பருவத்தில் பெரும் பகுதியை கல்விக்காக செலவிட்ட பின்னரும் வேலையற்றிருக்கும் இவர்கள் படும் கஷ்டங்கள் பல. இவர்கள் எமது நாட்டில் கல்வி அறிவை பெற்ற இளைஞர்கள் என்பதனால் நாம் உண்மையிலேயே மிகவும் வேதனைப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இவர்களில் எத்தனை பேருக்கு தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை தொழிலில் பயன்படுத்த வாய்ப்பிருக்கின்றது? ඇත්තටම මේක විනාශ වෙන්න ඕනේ. අපේ ජීවිතයට ප්‍රැක්ටිකලි විද්‍යාව තාක්ෂණය එකතු වෙන්න ඕනේ. දැන් මෙහෙමයි ඒ ලෙවල් කරාට පස්සේ කැම්පස් යන ලකුණු මදි වුණොත් මම මොකද කරන්නේ? රස්සාවක් කරනවද නැත්නම් වෙන මොනවා හරි ක්‍රියාමාර්ගයක් ගන්නවද? මියුසික් ආර්ට් පැත්ත ගත්තොත් ඒ වගේ ප්‍රොෆෙෂන් එකක් දියුණු කරගන්න තත්ත්වයක් අද ලංකාව තුල පේන්නේ නැහැ. සාමාන්‍ය ජීවිතය තුළදී අපි රැකියාවක් කරනවා. අපේ රැකියාවට සාමාන්‍යයෙන් බැලුවොත් එහෙම අපි ඉගෙන ගන්න දෙයින් වැඩක් වෙන්නේ නැහැ. මම හිතන්නේ කවුරු හරි ළමයෙක් විද්‍යාව ෆේල් වුණොත් හරි මොනවා හරි වුණොත් ඒගොල්ලෝ සයන්ස් කියන සබ්ජෙක්ට් එක අතහැරලා දාලා තියෙන සමහර අය. ඒක දැන්ටමත් ගොඩක් අයට තේරලා තියෙනවා මේක අපේ ඇඟේම තියෙන ඕන දෙයක් කියලා, මේක විෂයකට සීමා නොවිය යුතු දෙයක් කියලා. සයන්ස් කියන එක ගොඩක් හොඳට බැලුවට ටැලන්ට්ස් කියන දේ හැමෝම තුලම තියෙනවා. අපේ රට වටේම තියෙන මුහුද. අපේ දීවර කර්මාන්තයක් තියෙනවා. දීවර කර්මාන්තයේ ඉගෙන ගන්න මැරයින් ඉංජිනේරින් කියන සෙක්ෂන් එකක් අපේ අධ්‍යාපන ක්‍රමය තුල නැහැ. ලංකාවේ ප්‍රැක්ටිකලි මිනිස්සුන්ට සයන්ස් ආවොත් මේ දේවල් ඉදිරියට ගෙන යන්න පුළුවන් වෙයි කියලා මට හිතෙනවා. நல்லது. இன்றைய ஆய்வுகளின் தலைப்புகள் இவைதான். விஞ்ஞானத்தின் மூலம் தொழில் வாய்ப்பு, திறமைக்கு வாய்ப்பு, ஆலோசனை சேவை. அத்தியாபன புதுசாத்திக பத்திர உசஸ் பெல உயர்தர பரீட்சைக்கு உயிரியல் பாடங்களை கற்கும் அனைவரும் தாங்கள் வைத்தியர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கணித பாடங்களை கற்கும் மாணவர்கள் பொறியியலாளர்களாக விரும்புகிறார்கள். என்றாலும் எங்கள் பல்கலைக்கழகங்களில் அந்த அளவுக்கு மாணவர்களை அனுமதிக்க இடவசதி இல்லை. விஞ்ஞான பாடங்களை படித்த ஒரு மாணவனுக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அவன் செய்வதறியாத நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுவான் என்று எங்கள் மக்கள் நினைக்கிறார்கள். விஞ்ஞான கணித பாடங்களில் காப்போத உயர்தர பரீட்சை எழுதி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டு தொட்டிகளில் வளர்க்கும் மீன்களை உற்பத்தி செய்தல், இலத்திரனியல் விஞ்ஞானம், கணனி விஞ்ஞானம்,
தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பல்வேறு துறைகளில் தொழில் வாய்ப்பை பெற முடியும். இவற்றுடன் சுயவேலை வாய்ப்பையும் அவர்களால் மேற்கொள்ளலாம். இவர்களுக்கு அரசாங்க மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் மட்டுமின்றி சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளிலும் ஈடுபடலாம். சுசில் ரோஹன ஒரு வரைபட கலைஞர். இவர் படப்பிடிப்புக்கு உகந்த வகையில் வரைபடங்களை தயாரித்து வருகிறார். அத்துடன் இவர் படப்பிடிப்புக்கு கலையார்வத்துடன் மெருகூட்டுகின்றார். கிராஃபிக்ஸ் டிசைனிங் வரைகலை வடிவமைப்பு என்பது கலைத்துறையில் கருத்துக்களை தத்ரூபமாக வெளியிடும் ஒரு புத்தமைவாகும். இதனை கணனியினூடாக செய்தால் அந்த படைப்பை அச்சுருவிலும் எடுக்கலாம். அடுத்த கட்டமாக வீடியோ அல்லது திரைப்படத்துறைக்கு விஸ்தீர்ணமாகும் இந்த கலையை திரைப்பட தொழிலுக்கும் இணையதள வடிவமைப்புக்கும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் சிறுவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் வடிவமைக்கலாம். ஏனைய நாடுகளில் இந்த கலைத்துறை பல்கலைக்கழகங்களில் அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் இது மாறுபட்டிருக்கிறது. இது ஒரு பொழுதுபோக்கான தொழில் என்று கருதப்படுகின்ற போதிலும் இதனை மிகவும் கடமை உணர்வுடன் அவதானமாக செய்ய வேண்டியிருக்கின்றது. உயர்தர வகுப்பில் நாம் சித்திர பாடத்தை கற்கலாம். சித்திர கலைஞனாக இருந்தால் வரைபட கலைஞனாக மாறுவது மிகவும் இலகுவாக இருக்கும். அதுபோன்றே ஓரளவு கணனி அறிவும் அவசியமாகின்றது. கலை தொடர்பான விடயங்களுக்கு கணினியை சம்பந்தப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக காணப்படுகின்றன. அச்சு தொழிலுக்கு கணினியின் உதவி தேவைப்படுவதை போன்று சித்திரம் வரைவதற்கும் விளம்பர நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கும் கணினி மிக அவசியமாகின்றது. கணினி மூலம் பயிற்சி பெறுவதற்கு மேலும் பல தொழில்துறைகள் இருக்கின்றன. விஞ்ஞான கணித அறிவு அந்தளவுக்கு இதற்கு அவசியமில்லை. எவருக்கும் கணினி அறிவை பெற்றுக்கொள்ளலாம். கணினிகளை இவற்றுக்கு பயன்படுத்துவதனால் உற்பத்தி தரம் உயர்வதுடன் வேலை திறனும் அதிகரிக்கின்றது. இன்று இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு சந்தை இருக்கின்றது. இலத்திரனியல் தொழில்துறையிலும் தொலைக்காட்சி பெட்டிகளை திருத்துவதிலும் போதிய அளவு தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆரம்பம் முதல் நான் வானொலி மற்றும் தொலைக்காட்சி பட்டியலை பெரிதும் விரும்பினேன். உயர்கல்வியை முடித்த பின்னர் மற்றவர்களிடமிருந்து இதை தெரிந்து கொண்டு இதனையே தொடர்ந்தும் செய்கின்றேன். உலகில் உருவாகி கொண்டிருக்கின்ற நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கு ஏற்ப உலகமயமாக்கல் கொள்கையை ஒன்றிணைத்து அவற்றின் நன்மையை எமது நாட்டின் இளம் சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக இவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப கல்வி அறிவையும் புகுத்த வேண்டும். விஞ்ஞான கணித பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் வீடுகளில் மின்சார இணைப்புகளுக்கு வயர்களை பொருத்தும் தொழில் முதல் அதிநவீன மின்சாரவியல் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கும் உகந்தவர்களாக இருக்கின்றார்கள். சம்பிரதாய பூர்வமான தச்சு தொழில் இன்று நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுடன் இணைந்து விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களை கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு அதிக இலாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் துறையாக மாறியிருக்கின்றது. தச்சு தொழிலின் முன்னேற்றத்திற்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்ப அறிவும் அவசியமாகின்றது. இதன் காரணமாகவே இங்கே பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு தச்சு தொழிலில் அதி உயர்ந்த பயிற்சியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் எமது நாடு ஒரு விவசாய நாடு. ஆகவே விஞ்ஞான துறையில் கல்வி கற்றவர்களுக்கும் விவசாய துறையில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. விவசாயம் ஒரு பாரிய தொழிலாகும். விதைப்பதிலிருந்து அறுவடை வரையில் மக்கள் இதன் பொருட்டு பெரும் பங்களிப்பை அளிக்க வேண்டும். அறுவடைக்கு பின்னரும் மேலும் பல முக்கிய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. அவை அனைத்துக்கும் விஞ்ஞான தொழில்நுட்ப யுக்திகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. பல்கலைக்கழகங்கள் தனிப்பட்டு இயங்காமல்
ஆராய்ச்சி நிறுவனங்களுடனும் அதேபோல் இந்த துறையில் சம்பந்தமான தனியார் நிறுவனங்கள் உள்ளது, அவற்றோடும் இணைந்து செயல்பட வேண்டும். அதாவது மாணவர்கள் தனியாக புத்தக கல்வியில் மட்டும் இல்லாமல் செய்முறை கல்வியையும் ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த செய்முறை கல்வி செய்முறை கல்வி கூடுதலான அளவு தனியார் நிறுவனங்களில் கற்கக்கூடியதாக இருக்கு. අධ්‍යාපන පොදු සහතික පත්‍ර උසස් පෙළ உயர்தர வகுப்பில் விஞ்ஞான பாடங்களை கற்ற மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான சரியான சந்தர்ப்பங்கள் இல்லாதிருந்தாலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி சரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பல வழிகள் உள்ளன. பத்திரிகைகள் மூலம், இணையதளங்கள் மூலம் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் இத்தகவல்களை அவர்கள் பெறலாம். விவசாயத் துறையுடன் தொடர்புடைய பல்வேறு இயந்திர சாதனங்கள் இருக்கின்றன. இவற்றை நிர்வகித்தல், நவீனமயப்படுத்தல் மற்றும் திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்காக பெருமளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு காத்திருக்கின்றது. இங்கு சேர்ந்து கொள்பவர்கள் சாதாரணதர பரீட்சையில் விஞ்ஞானம் அல்லது கணித பாடத்தில் சித்தி பெற்றிருத்தல் அவசியமாகும். இளம் வயதினரான எங்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை தொழில் பிரச்சனையாகும். இந்த துறையிலும் வேண்டிய அளவுக்கு தொழில் வாய்ப்பு உள்ளது. எமது நாட்டை கடல் சூழ்ந்திருக்கின்றது. அத்துடன் நமது நாட்டுக்குள் குளங்களும் ஏரிகளும் ஆறுகளும் போதிய அளவு காணப்படுகின்றது. ஆகவே எமது வாழ்க்கையுடன் கடல் தொழிலானது ஒரு மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது. இங்கிருக்கும் பல தொழில் வாய்ப்புகளில் குளிரூட்டும் அறைகளை பராமரித்தல், பிடித்த மீனை பழுதடையாது களஞ்சியப்படுத்தி வைத்தல் மற்றும் கடற்தொழிலுக்கு செல்வதற்கான படகுகளை பழுது பார்த்தல் போன்ற பல்வேறு தொழில் வாய்ப்புகளை இப்பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். படகுகளின் இயந்திரங்கள் பெருமளவில் பழுதடைகின்றன. அவற்றை திருத்துவதற்கு தொழில்நுட்பவியலாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு இயந்திரம் பழுதடைந்து விட்டால் அதனை திருத்துவதற்கு மாத்தறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். கைத்தொழில் துறையில் ஈடுபடுவதற்கு பயிற்சி பெற்ற தொழில்நுட்பவியலாளர்களுக்கு ஒரு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இங்கு நாம் நடைமுறைப்படுத்தும் கற்கை நெறி தொழில்நுட்பவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு சிறப்பாக அமைந்துள்ளது. மோட்டார் வாகனங்களை திருத்துதல் போன்ற ஏனைய தொழில்நுட்ப துறைகளுக்கு அதிமுக்கியமாக விளங்குவது ஒரு பயிற்சியாளரின் தொழில் ரீதியிலான நடைமுறை அனுபவமாகும். இத்துடன் அவர்கள் இந்த கற்கை நெறியின் பாடவிதானத்தையும் நன்கு கற்றிருக்க வேண்டும். இந்த கற்கை நெறியை மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது ஆசிரியர்களும் இதனை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஆசிரியர்கள் உலகின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியும் நன்கு தெரிந்திருத்தல் அவசியமாகும். மோட்டார் தொழில்நுட்பத்துறையின் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஒருவருக்கு கிடைக்கும் பயிற்சியும் அனுபவமும் அவருக்கு நிரந்தர தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த கற்கை நெறியை சரியாக கற்றுக்கொள்பவர்கள் தாங்களே சுய வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளும் வகையில் தொழிலை முன்னேற்றலாம். කෑල්ලේ බර අඩු කරගන්න පොඩක් ගා ගන්න. කියන අවශ්‍ය මැස්මන්ට් වලට කිට්ටු වෙන තරමට ගා ගන්නවා. දැන් මං හිතන්නේ මේ දෙවෙනි මාස 6 නේ ගත වෙන්නේ නේ. ඔව් දෙවෙනි මාස 6 අන්තිම කාලේ. පළවෙනි මාස 6 මූලික දැනුම අරගත්ත දැන් මෙතනට ආවා. ඊපස්සේ දෙවෙනි මාස 6 අන්තිම කාලේ අන්තිම. விஞ்ஞானம் கணிதமாகிய பாடங்களை கற்கின்ற போது அதனுள் பௌதீகவியல், தாவரவியல், இரசாயனவியல், உயிரியல் போன்ற பாடங்கள் மாத்திரம்தான் அடங்குகின்றது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சமூக விஞ்ஞானமும் இதனுள் அடங்குகின்றது. சமூக விஞ்ஞான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் வங்கிகளில், ஆய்வு நிலையங்களில்
பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சமூக விஞ்ஞானம் என்பது ஒரு புதையலை போன்ற ஒரு முக்கியமான பாடமாகும். ஆகவே இந்த பாடத்தின் மூலம் ஏற்படுகின்ற வேலை வாய்ப்புகள் குறித்து இப்போது ஆராய்ந்து பார்க்கலாம். எங்கள் நாட்டில் இருக்கின்ற வளங்களை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலைகளில் பெருமளவு வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. நவீன தொழில்நுட்ப ரீதியில் இத்தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்ய முடியுமானால் அவற்றில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவெடுக்கும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு பொருத்தமான பயிற்சி திட்டத்தை தெரிவு செய்து அதனை பெறக்கூடிய நல்ல ஒரு ஸ்தாபனத்தை தெரிவு செய்ய வேண்டும். தாம் விரும்பும் தொழிலுக்கு பொருத்தமான பயிற்சி திட்டத்தையே கடைபிடிக்க வேண்டும். இந்த பாடத்திட்டங்கள் எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் எங்கள் அறிவை, எங்கள் திறமையை வெளிப்படுத்த உதவக்கூடிய வகையிலேயே இந்த பயிற்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. எங்கள் சமூகத்தை பொதுவாக பார்த்தால் அங்கு தொழில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. நாங்கள் உயர்கல்வி கற்றிருந்தாலும் கூட நாம் இது போன்ற ஒரு பயிற்சியை பெற்றால் எங்களுக்கு சுயமாக தொழில் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். நடைமுறை பயிற்சி மட்டுமன்றி பாடவிதான கற்கை நெறியும் சரியான முறையில் ஒரு பயிற்சியாளர் எந்த துறையிலும் பெற்றிருக்க வேண்டும். எந்தளவு கல்வி தேர்ச்சி இருந்தாலும் மேற்படி பயிற்சி இருந்தால் மட்டுமே ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற முடியும். விதுல என்ற இந்த இளைஞர் தமது பிரதேசத்தில் வெல்டிங் தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அது தொடர்பான 6 மாத கால பயிற்சியை பெற்றார். இந்த பயிற்சியின் மூலமே இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான ஊக்கமும் அனுபவமும் அவருக்கு கிடைத்தது. இவ்விதம் நெறியான பயிற்சியை பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இப்பயிற்சி பெற்றவருக்கு எந்த ஒரு பணியையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு பயிற்சியிலும் அறிவு, திறமை ஆகியவற்றை நல்ல முறையில் முன்னேற்றுவதே முக்கியத்துவம் பெறுகின்றது. இளைஞர்களுக்கு இத்தகைய பயிற்சியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நாட்டில் நிலவும் வேலையற்றோர் பிரச்சனைக்கு சாதகமான தீர்வொன்றை காண முடியும். அறிவை சான்றிதழுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் செயல்திறனை பெருக்குவதற்கு உதவக்கூடிய வகையில் புகட்டினால் இப்பயிற்சியின் மூலம் நன்மை அடைய முடியும். මෙහෙට ඇවිල්ලා මොනවාද දැන් ඉගෙන ගත්තේ? සම්පූර්ණයෙන් ගොඩක් අලුත් දේවල් ඉගෙන ගත්තද? කොහොමද? මුලින් ඉඳන්ම අලුත් දේවල් තමයි ඉගෙන ගත්තා. මේකේ තියෙනවා වෙල්ඩින් වර්ග 5ක් විතර. ඒ වෙල්ඩින් වර්ග 5න් 3ක් විතර දැන් ඉගෙන ගන්න තියෙනවා. සෑහෙන දුරකට මේ කටයුතු වැඩේ තේරිලා තියෙනවා. ඔව් සෑහෙන දුරකට. கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களை கற்றுக்கொண்டவர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு இருக்கின்றதை நாம் முன்னர் தெரிவித்தோம். இப்போது அது குறித்த மேலதிக தகவல்களை உங்களுக்கு தருகின்றோம். மேலதிக தகவல்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் ஜெர்மன் தொழில்நுட்ப நிலையம், NITA அமைப்பு, ஸ்லீட் அமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம் ஆகியன இவற்றுள் பிரதானமானவையாகும். இவை பற்றி மேலதிக தகவல்களை பெற பின்வரும் இணையதள முகவரியுடன் தொடர்பு கொள்ளவும். www.nipunatha.gov.lk. இவ்விதம் சுயதொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விஞ்ஞான அறிவை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் உயர்தர வகுப்புக்கான பாடவிதானம் விசேடமாக அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. පහසුකම් දැනුම සැලසෙන පරිදි இந்திக்க பல்கலைக்கழக மாணவன். இவர் வைத்தியராகவோ பொறியியலாளராகவோ வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. இவர் சமூகத்துக்கு தேவையான ஒரு விசேடமான பட்டப்படிப்பை தெரிவு செய்தார். இவர் இப்போது தொழில் ரீதியில் நீர்வாழ் உயிரின விஞ்ஞானியாக இருக்கின்றார். நான் இறுதியாண்டில் நீர்வளம் பற்றிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். இந்த பட்டப்படிப்பின் மூலம் நான் நீர்வளம் பற்றி கற்றறிந்த விடயங்கள் குறித்து உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். என்னுடைய கல்வியை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு நல்ல கல்வி அறிவு கிடைத்திருக்கிறது என்றே கூற வேண்டும். நான் கற்றறிந்த இவ்வறிவை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமை குறித்து வருந்துகிறேன். பல்கலைக்கழகத்தில் 3வது ஆண்டின் போதே நான் இந்த புதிய முயற்சியில் இறங்கினேன். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் எனது முழு நேரத்தையும் இத்துறையில் ஈடுபடுத்தியே இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றேன். விவசாயத்துறைக்கும் மேலும் பல தொழில்நுட்ப தேவைகள் அவசியமாகி இருக்கின்றன. குறிப்பாக எவ்வாறு பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்தல்,
உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை எவ்வாறு களஞ்சியப்படுத்துதல், அவற்றை எவ்வாறு போக்குவரத்து செய்தல் ஆகியன இவற்றுள் முக்கியமானவையாகும். ஆகவே இந்த துறையில் உள்ள வேலைவாய்ப்புகளை இப்போது தேடி பார்க்கலாம். நாளாந்தம் ஏற்படும் தேவைகளை ஈடு செய்யும் நடவடிக்கையின் போது உணவை பாவனையாளர்களுக்கு பழுதடையாத நிலையில் கொடுத்தல், உணவை பழுதடையாமல் வைத்திருத்தல், தர நிர்ணயத்துக்கு உத்தரவாதம் அளித்தல், பாதுகாப்பாக அவற்றை போக்குவரத்து செய்தல் மற்றும் போக்குவரத்து பற்றிய அனுபவத்தை பெறுவதும் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த விடயம் குறித்து நல்ல தேர்ச்சியுடையவர்களுக்கு இத்துறையில் முன்னேற முடியும். அதற்கு காரணம் இப்போதுள்ள சந்தைப்படுத்தலின் போட்டி மனப்பான்மையாகும். அதனால் புதிய தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த வரவேற்பு தொடர்ந்து நீடிக்கும். අනිවාර්යෙන් අධ්‍යාපන රටාවන් හදනවා නම් මේ පිළිබඳ ලොකු දැනුවත් වීමකින් කරන්න වෙනවා. அத்தோடு எனது தொழில் எனக்கு மிகவும் ஊக்கமளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. අපි ලබාගත් දැනුමෙන් අපේ රටට කිසිම වැඩක් කිරීමට අපිට අවස්ථාවක් නැහැ. ඒ අභියෝගයට සාර්ථක මුහුණ දීම තමයි මගේ බලාපොරොත්තුව. விஞ்ஞானம், கணிதம் ஆகிய பாடங்களுடன் நமது பாடசாலை கல்வியை முடித்துக்கொள்ளும் நாம் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி கிடைக்காவிட்டால் எமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது, நாம் என்ன செய்யலாம் என்று விரக்தி அடைவதுண்டு. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்ததன் பின்னர் கணிதம், விஞ்ஞானமாகிய பாடங்களை கற்ற உங்களுக்கு போதுமான அளவு வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்வீர்கள். இருப்பினும் பல்கலைக்கழகத்திற்கு உங்களுக்கு அனுமதி கிடைத்திருந்தால் நீங்கள் ஒரு வைத்தியராகவோ அல்லது பொறியியலாளராகவோ வர விரும்பியிருப்பீர்கள். இலங்கையில் இவர்களுக்கான வேலைவாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. ஆகவே எஞ்சியவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததிலிருந்து போதுமான அளவு வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நம்புவார்கள். நல்லது. தேசிய விஞ்ஞான மன்றத்துடன் இணைந்து உங்களுக்கு நாம் வழங்கிய வாழும் வையகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வழங்குபவர்கள் தேசிய விஞ்ஞான மன்றம்.